ஹாய்! வெல்கம் பேக் டு விஜே லைஃப் ஸ்டைல். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து மார்கழி மாதத்தோட 3வது நாள்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் வந்து 3:30க்கு எந்திரிச்சுட்டேன். ஸோ, எந்திரிச்ச உடனே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. ஆக்சுவலாக வீடு துடைக்கணும். மார்னிங்கே வீடு துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தண்ணி வச்சாச்சு. தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நாளைக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி. ஹனுமன் ஜெயந்திக்கு என்ன மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நேரத்தில் பண்ணால் நல்லாயிருக்குன்றது இந்த வீடியோவோட கடைசியில் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு நம்ம மார்கழி மாதத்தோட 3வது நாள் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வந்து இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா, தாமரை தண்டு இருக்கு இல்லையா? அதில வந்து திரிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. நெறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கு. அண்ட் மார்னிங்கே எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்ச உடனே வந்துட்டு அ ஒரு மாதிரி என்ன சொல்றது? மார்னிங் இன்னைக்கு வந்து திடீர்னு வெளிய போய் மாப் எடுத்துட்டு வரதுக்காக போறேன். அவ்ளோ ஜில்லுன்னு காத்து. நேத்து முந்தா நேத்துலாம் அவ்ளோ குளிர் கிடையாது. ரொம்ப அப்படியே ஃபுல்லா சல்லுன்னு ஒரு காத்தடிக்குது. அப்படியே ரொம்ப நடுங்கிடுச்சு எனக்கே சீரியஸா. இன்னைக்கு என்ன இவ்ளோ குளிரா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமா இருந்தது இன்னைக்கு குளிரு. நான் எடுத்துட்டு வந்து துடைக்கிறதுக்காட்டியும் எனக்கு அப்படியே ரொம்ப கையெல்லாம் ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரியல எனக்கு. பொதுவாவே நேத்துலாம் நான் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா முந்தா நேத்து வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குளிர் கம்மியா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப குளிரு. அதுவும் ஜில்லுன்னு காத்து அப்படியே ரொம்ப அந்த ஐஸ் காத்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலா. ஸோ நான் வந்து மாப் போட்டுட்டேங்க. வீடு ஃபுல்லா மாப் போட்டு முடிச்சாச்சு. மாப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து வெளிய வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே வீடு மாப் போட்டு அதுக்கப்புறமா குளிக்க கிளம்பிட்டேன். ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு சம்டைம்ஸ் எங்கேயாவது ஃபங்ஷன் போம்போது, இல்ல பர்த்டே வரும்போது அந்த மாரி டைம்ஸ்லலாம் வந்துட்டு எனக்கு வந்து ஃபேஸ்ல இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து டிசீஸ்ன்னு சொல்றதா, இல்ல வந்து முன்னோர்கள் பெரியவங்க சொல்ற மாதிரி லிசார்ட் வந்து யூரின் போனதுன்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா நம்ப கூகுள்ல போட்டு பார்க்கும்போது அது ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப பெருசா கிடையாது. சம்டைம்ஸ் அடிக்கடி வரும். அதுக்கு ஒரு வேக்சின் இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் வந்து அவுட்டர் பியூட்டி வந்து பெர்மனன்ட் கிடையாது. இன்னர் பியூட்டி மட்டும் தான் எப்பவுமே நமக்கு பெர்மனன்ட். ஸோ கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அந்த மாரி எனக்கு சம்டைம்ஸ் அப்படி வரும்போது நான் ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது பழகிடுச்சு எனக்கு ஆக்சுவலி. என்ன மாரி நெறைய பேரையும் நான் பார்த்துருக்கேன். இது வந்து நம்ப வெளிநாட்ல யுஎஸ்லலாம் வந்துட்டு இதுக்கு வந்து வேக்சின் வந்து போடுறாங்களாம். பட் நம்ப ஊர்ல வந்து சின்ன வயசுல நம்ப குழந்தையா இருக்கும்போது அ பாக்டீரியா இல்ல ஏதாவது வந்து நமக்கு இன்ஃபெக்ட் ஆயிருந்தா இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க. பட் என்னன்னு தெரியல. நான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு கரெக்ட்டா வெளிய போறேன். அவ்ளோ சில்லுன்னு இருக்கு. புஸ்ஸுன்னு காத்தடிக்குது. எனக்கு ஃபீல் பண்ண முடியுது ஆக்சுவலி. நான் கேட் ஓப்பன் பண்ணாம இருக்கும்போது எனக்கு அவ்ளோ காத்து. இப்ப கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஜில்லுன்னு இருக்கு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒண்ணும் பெருசா தெரியலனாலும், அந்த ஸ்கின்னுக்கு வந்து அந்த 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 ஜில்னஸ் வந்து படும்போது அவ்ளோ ஃபீல் ஆகுது. ரொம்ப கோல்டா இருக்கு. செம்ம கோல்டு. பயங்கர கோல்டா இருக்கு. இன்னைக்கு வந்து நான் புதுசா ஒரு கோலம் ட்ரை பண்ணியிருக்கேங்க ஆக்சுவலா. இன்னைக்கு என்ன கோலம் ட்ரை பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு, 5 புள்ளியில பொதுவா போடுற கோலம். இது நான் ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இந்த கோலத்த. அதுதான் இன்னைக்கு போடுறேன். பெருசா நெறைய கோலம் போட்டும் பழக்கம் இல்ல எனக்கு. இனிமே கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். மார்கழி மாசம் பண்ணணும்னா நல்லா கோலம் போட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளோதான் கோலம் போடவே தெரிஞ்சிருக்கு. பெருசா கோலம் போட வேற எனக்கு வரமாட்டேங்குது. ஆனா நான் ட்ரை பண்ணா கண்டிப்பா போடுவேன். கண்டிப்பா அதுக்கு ட்ரை பண்றேன் நானு. அண்ட் துளசி கிட்டயும் வந்து கோலம் போட்டாச்சு. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாரி சாமி கும்பிடுறப்ப நெறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். அ என்ன மாரி டிஸ்டர்பன்ஸ்னா, நம்மளோட மைண்டும், நம்ம மனசும் வந்து நம்ம சொல்றத கேட்கவே கேட்காது. நமக்கு எது தேவையில்லையோ, அதை நெறைய யோசிப்போம் நம்ப. சாமி கும்பிட்டுட்டு இருந்தா கூட நம்மளோட மைண்ட் வந்து அந்த நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து யோசிக்க தோணும். நம்ம கஷ்டத்தையே நெறைய யோசிச்சு, அதையே திருப்பி திருப்பி நம்ம யோசிப்போம். பட் அந்த சாமி கும்பிடுற அந்த பீஸ வந்து நெனைக்க மாட்டோம். நம்ம மண்டையில அந்த மாரி ஏதாவது தப்பா வந்து நமக்கு யோசனை வந்ததுன்னா, தயவுசெய்து எல்லாம் தள்ளிட்டு, கடவுள மட்டும் பார்த்து கடவுள்கிட்ட நல்லா வந்து வேண்டிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு நான் நெறைய டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் ஆக்சுவலா அந்த மாதிரி. நமக்குள்ள வந்து ரொம்ப ப்ரெஷர் இருந்தாலோ, டிப்ரஷன்ல இருந்தாலும் நம்ம அதையே பத்தி யோசிச்சுட்ருப்போம். கடவுள் கும்பிடும்போது கூட அந்த பீஸ் இருக்காது. ஆனா இனிமே யாரும் அந்த மாரி வந்து யோசிக்காதீங்க. அ நம்ம மனச நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு.
இன்னைக்கு வந்து நான் என்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட வந்து பால் வந்து பசும்பால் வாங்கியிருந்தேன். மார்னிங் தான் காய்ச்சினேன். ஸோ பசும்பால் வாங்கி வச்சுட்டு திருப்பாவை போட்டுட்டேன். ஆக்சுவலா இந்த வியூ பார்த்தீங்களா? இங்க ஆண்டாள் இருக்காங்க, அங்க பெருமாள் இருக்காங்க. ஸோ ஆண்டாள் வந்து பெருமாள பார்த்து எழுந்துக்கோன்னு சொல்ற மாரி தான் எனக்கு இன்னைக்கு நடந்த இந்த மேஜிக் ஆக்சுவலி. இத்தன நாள் நான் பார்க்கல. இன்னைக்கு தான் அத பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு வந்துட்டு நாங்க என்ன பிரசாதம் வைக்க போறேன்னா வந்துட்டு, ஏலக்காய் பால் தாங்க வைக்க போறேன். ஏலக்காய் பால் பெருமாளுக்கு ரொம்ப புடிச்சது. அதனால வந்து அவருக்கு அதுதான் நான் இன்னைக்கு வைக்க போறேன். ஸோ ஏலக்காய் தட்டிக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் 3 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன். பாலையும் போட்டுட்டேன். ஸோ இது பெருமாள் கோவில்ல திருப்பதியிலேயே வந்து பெருமாள் வந்து டைஜஷன் நெறைய பிரசாதம் வைக்கிறோம் இல்லையா? அதனால அவருக்கு டைஜஷன் ஆறதுக்காக நைட்ல வைப்பாங்க இந்த ஏலக்காய் பால். நான் வந்து மார்னிங் அவருக்கு வச்சிருக்கேன். ஸோ நம்பளால என்ன முடியுமோ அத வச்சா போதுங்க. கடவுள் நம்மகிட்ட இது வேணும், அது வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிரசாதம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் காஃபியே வந்து ஃபில்டர் காஃபி செம்மையா இருக்கு. அப்படி ஒரு ஜில்னஸ்க்கு இப்படி ஒரு சூடான ஃபில்டர் காஃபி சாப்பிடும்போது ஆஹா! சூப்பரா இருந்தது. அண்ட் நாளைக்கு வந்து நம்ம ஹனுமன் ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். அண்ட் நம்ம குடியாத்தத்துல இங்க சீதாராம ஆஞ்சநேயர் கோவில் சந்தப்பேட்டை இருக்குல்ல, அங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் நாளைக்கு. கண்டிப்பா யாராவது குடியாத்தலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அங்க போய் விசிட் பண்ணுங்க. அண்ட் ஹனுமன் ஜெயந்திக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணும், கோயிலுக்கு போனீங்கன்னா என்னென்னலாம் கொண்டு போணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நாளைக்கு அமாவாசையும் கூட. காலையில தர்ப்பணம் குடுக்குறவங்க குடுத்துக்கலாம். வழிபாடு என்னன்னா, நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை, வெத்தல மாலை அண்டு நெய், வெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து வடை மாலை இதெல்லாம் சாத்துனா ரொம்ப நல்லது. வெண்ணெய் எவ்வளோ எவ்வளோ உருகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்த்துருவாரு ஆஞ்சநேயரு. தாமரை தண்டுல ஆன திரிய வந்து நம்ம விளக்கேத்தினோம்னா, நம்மளோட ஜென்ம பாவங்கள்லாம் தீர்ந்து, நம்மளோட முன்னோர்களோட ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்பப்படுற ஒரு உண்மை ஆக்சுவலா. இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஆன்லைன்ல கூட கிடைக்குது. கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா! பாய் பாய். நாளைக்கு சந்திப்போம்.